அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இஎஸ்ஆர் பற்றின அப்டேட்டான விஷயங்களை பற்றி பார்ப்போம். இந்த இஎஸ்ஆர் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது இந்த கலஞ்சியம் வெப்சைட்டில் இஎஸ்ஆர் எந்த பேஜில் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இஎஸ்ஆரில் இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஆர் புக்கில் என்னெல்லாம் என்ட்ரி ஆகிருக்கோ அது எல்லாமே இந்த ஆன்லைன் இஎஸ்ஆரில் நம்ம கம்பல்சரி ஏற்றி ஆகணும். இதனால் இதை கம்பல்சரி நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும்னா ஃபைனலாக நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷனாக இருக்கட்டும் ஆர் சிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஃபைனல் ப்ரொபோசல் நமக்கு ஆன்லைனில் தான் கம்பல்சரி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் என்ன நம்ம ப்ரொபோசல் அனுப்புகிறோமோ அதையே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஆஃப்லைனில் நம்ம போஸ்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த இஎஸ்ஆர் அப்டேஷன் தான் கம்பல்சரியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஸ்ஆரில் என்ன என்ட்ரி ஆகிருக்கோ ஒரு பேஜ் கூட விடாமல் அனைத்தையும் நம்ம இஎஸ்ஆரில் அப்டேட் பண்ணிடணும். இஎஸ்ஆர் அப்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ஐடியில் அப்டேட் பண்ணலாம். ஒன்று இண்டிவிஜுவல் ஐடி, எந்த எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஆர் அப்டேஷன் பண்ணணுமோ அவரோட ஐடியிலேயே லாகின் பண்ணி அவரே இதை அப்டேட் பண்ணி அப்ரூவல் ஐடிக்கு அனுப்ப முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனிஷியேட் ஐடியை லாகின் பண்ணி அந்த எம்ப்ளாய்க்கு எதெல்லாம் அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி அப்ரூவல் ஐடிக்கு அனுப்ப முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது இனிஷியேட் ஐடியில் எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இனிஷியேட் ஐடியில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் அதர் அப்ளிகேஷன் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இஎஸ்ஆர் பார்ட் 1 என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஏன் பார்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்ட் 2 இருக்குது. இஎஸ்ஆர் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அது நம்ம ரிப்போர்ட்டில் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும். அதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் வரைக்கும் தான் நம்ம அப்டேஷன் பண்ண முடியும். எஸ்ஆரில் 2021 டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ என்ட்ரி இருக்கோ அந்த என்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் எத்தனை மட்டும் போதும். அது வரைக்கும் தான் உங்களால் இந்த இஎஸ்ஆர் பார்ட் 1 நீங்கள் அப்டேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது இந்த பேஜுக்கு தான் வருவோம். இதில் ஃபஸ்ட்டாக இனிஷியேட் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு கீழே தான் இப்போது ஆஃபீஸில் உள்ள அனைத்து எம்ப்ளாயோட ஐடி உங்களுக்கு ஷோவாகும். இப்போது எந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் அப்டேஷன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எஸ்ஆர் வியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் இஎஸ்ஆர் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு டவுன்லோட் ஆகும். அந்த இஎஸ்ஆர் டாக்குமெண்ட்ஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது எஸ்ஆர் புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் எந்த ஆண்டு வரை அதில் அப்டேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன அப்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிஃபைக்கு நீங்கள் வர முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு நேராக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இனிஷியேட் ஐடியாக இருக்கட்டும் இல்லை அதர் எம்ப்ளாய் யாராக இருந்தாலும் சரி தான், சேம் ப்ராசஸ் தான். அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் பயோடேட்டா தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய இமேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட் இமேஜ் ஹோம் இமேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹோம் இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நம்ம இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பேஜுக்கே நம்ம ரிட்டன் போயிடலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு டைட்டில், அந்த ஒவ்வொரு டைட்டிலையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டைட்டிலுக்கு கீழே சப்டைட்டில் உங்களுக்கு நிறையா கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தான் போய்ட்டு நம்ம இப்போது டேட்டாஸை அப்டேட் பண்ண போகிறோம். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு டைட்டில் கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். பர்சனல் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயோடேட்டா, ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நாமினிஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸுங்கிற சப்டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பயோடேட்டா இதில் நம்ம எதுவுமே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியது டிக்கெட் ஐடி மட்டும்தான். டிக்கெட் ஐடி நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த விப்ரோ டீம் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த பயோடேட்டாவில் அவங்களுடைய நேமு, சிபிஎஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய 2வது சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் நாமினிஸில் வருவாங்க. ஸோ ஃபேமிலி டீட்டெயில் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணிக்கோங்க. எஸ்ஆரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே போல் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸில் இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷனுமே நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். இந்த அப்டேஷன் பொறுத்த வரைக்கும் 3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா இந்த க்ரியேட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுறதன் மூலமாக அதை நம்மளால் எடிட் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம், மாடிஃபையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த என்ட்ரி நீங்கள் டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபேமிலி மெம்பருக்கு கீழே அடுத்தபடியாக நாமினி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப்ஷனை உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஒரே ஒரு மெம்பருக்கு இவங்க 100% ஷேர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன
நாமினிஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் நாமினி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்க்கு, அடுத்தது டெத்கம் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் எஸ்பிஎஃப் இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆக்சுவலாக நான் வந்து கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே சரியாக இருக்குது. பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் கொடுத்தாலும் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நாமினி டைப் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். நாமினி டைப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து நாமினிஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நாமினேஷன் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் கொடுத்துக்கிறோம், அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துக்கிறோம், நாமினியோட அட்ரஸ் கொடுத்துக்கிறோம், அவங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத கொடுத்துக்கிறோம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அவங்களுக்கு எவ்வளோ ஷேர், எத்தனை பர்சன்டேஜுங்கிறத இந்த பிளேஸில் வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் நாமினி கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்க நாமினி கூட நீங்கள் இந்த பிளேஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு கீழே ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து பார்க்கறதுனால இப்போது அப்ளை சேஞ்சுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளேஸ் நம்ம எதை எடிட் பண்ணாலும் அப்ளை சேஞ்சு தான் கொடுக்கணும். ஒருவேளை டெலிட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டெலிட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மூணில் நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸில் லாஸ்ட்டாக உங்களுக்கு லோன் அண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இது பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது எஸ்ஆர் என்ட்ரி இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்டு ட்ரைனிங், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில்லாம் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் சப்டைட்டிலாக 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டீட்டெயில்ஸ். இதில் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் கொடுத்ததும் இந்த ஆப்ஷன் தான் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்கா அதர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எஸ்ஆரில் இருக்கக்கூடிய அனைத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனைத்துமே வந்து இதில் வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு. நீங்கள் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிட்டு அதை எஸ்ஆர் என்ட்ரி ஏற்றிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஃபைனலாக குவாலிஃபிகேஷனில் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது என்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது 2 மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல முடியும், ஏன்னா இந்த வீடியோ லென்த்தே இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மற்றது ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போது இந்த டிரான்சாக்ஷன் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இது அடுத்த லெவலுக்கு எப்படி வந்து மூவ் ஆகுதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஹோம் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்கு வருவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ நம்ம யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணமோ அவங்களுடைய நேம் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அவங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்போது இந்த ரைட் சைடில் வந்து அது ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அப்ரூவல் குரூப்பை வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் ஆஃபீஸோட அப்ரூவல் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யாருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகுதுங்கிறது வந்து இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபார்வர்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான். வெரிஃபைர் ஐடி இருந்துச்சுன்னா வெரிஃபைர் ஐடியில் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அப்ரூவல் ஐடியில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அதர் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பார்ட் 1 ESR ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு பெண்டிங் டிரான்சாக்ஷன்லாம் வந்து ஷோ ஆகும். அதில் அவங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரிவ்யூ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ கொடுத்ததும் உங்களுக்கு இது போல் வந்து ஷோ ஆகும். இப்போ அவங்களுக்கு நேராக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கும். அந்த சர்ச் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் சிம்பிளை கொடுத்ததும் இப்போது நம்ம இன்சைட் ஐடியில் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸும் வந்து இங்கே ஷோ ஆகும். இது சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அப்ரூவ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்ரூவ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ரூவ் கொடுக்குறாப்புல வரும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எஸ்ஆர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். அதே போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்ஷன் ஆகி சரியாக இருக்கும். இது எல்லாம் சரியான பிறகு தான் நம்ம வந்து பென்ஷன் ப்ரொபோசலுக்கு இந்த ESR வந்து நம்ம அனுப்பணும். இந்த ESR பொறுத்த வரைக்கும் கிரியேட் கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஏற்ற போகிறீங்க அப்படின்னாக்க பயப்பட வேணாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து ஏற்றிருந்தாங்கன்னா அதோட பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணி ஆர் மாடிஃபை பண்ணால் தான் தப்பு. மற்றபடி பக்கத்தில் கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கேன்சல் கொடுத்துட்டு இதுமாதிரி வெளில வந்துடலாம். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு வந்து புதுசாக கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோதான். முடிஞ்ச வர ஒரு 3 ஆப்ஷனாக வந்து அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.